ஏதோ அருணாச்சல பிரதேசத்துல கிடைக்கிற ஐட்டமா, அது பேரே என் வாயில நுழைய மாட்டேங்குது. அத செஞ்சு கொடுக்க சொல்லி என் உயிரை வாங்குறாரு. ஏன் வயசான காலத்துல ஒரு டம்ளர் பாலை குடிச்சா தூக்கம் வராதா? சேச்சே, சோறு திங்கிறதுக்காகவே உயிரோட வாழற மனுஷங்க நினைச்சா பொத்துக்கிட்டு வருது. என் பொண்ணு மீரா சாரதா நம்ம ஃப்ரெண்டு பேச்சை கேட்டுக்கிட்டு என்னையும் அவ தாத்தாவையும் மதிக்கவே மாட்டேங்கிறா. அந்த சாரதா சொல்றதுதான் தெய்வ வாக்கு. ஆனா அவஸ்தைப்படுறது நாங்க. அதனால இந்த சாரதா மீரா நட்புல குறுக்க கோடாலிய போட்டு பிரிக்கணும். நீ சேது படம் பாத்தியா? பாத்திருக்கேன். அதுல விக்ரம் தப்பிச்சு ஓடும் பொழுது ரைட் சைடுல தலையை சொரிஞ்சுக்கிட்டு ஒரு பொம்பளை மென்டல் கேரக்டர் பாத்திருக்கியா? ஞாபகம் இல்ல. அது சாரதா தான். சந்தேகம் இருந்தா சேது படம் டிவிடி வாங்கி போட்டு பாரு. சாமி, ஓ வாடா. இங்க இருக்கீங்களா? இந்த பாரு, நான் மீராக்கு மட்டும் தான் தாத்தா, உனக்கு இல்ல. அதனால நீ இனிமே என்ன தாத்தான்னு கூப்பிடாத. இந்த நாட்டுக்கு தாத்தா மகாத்மா காந்தி, அதே மாதிரி இந்த வீட்டுக்கு தாத்தா நீங்க. ஃபேமிலி டாக்டர், ஃபேமிலி லாயர் மாதிரி நீங்க ஃபேமிலி தாத்தா. நீயே கிழம், நீ என்ன தாத்தான்னு கூப்பிட்டா பாக்குறவன் என்ன நினைப்பான்? இடியாப்ப மாதிரி வெள்ளத்தலையை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வேண்டியிருக்கு? டாப் 10 தாத்தான்னு லிஸ்ட் எடுத்தா நம்பர் 1 பொசிஷன்ல தொடர்ந்து நீங்க தான் இருப்பீங்க. நான் கடைசியில தான் இருப்பேன். இரும்புல விழுந்த ஓட்டை கூட அடிச்சிடலாம், ஆனா அந்த இத்து போன வாயை அடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். ஆமா, எதுக்காக கார்ல அடிபட்ட கழுத மாதிரி கதறிக்கிட்டே ஓடி வந்த? உட்காந்து பேசலாமா? உட்காந்து பேசுற அளவுக்கு என்ன விஷயம்? போன வாரம் ஒரு குஜராத்தி ஹோட்டல்ல போய் சாப்பிட்டமே, ஞாபகம் இருக்கா? எப்படி மறக்க முடியும்? ஃபுல் கட்டு கட்டிட்டு கை வாஷ் பண்ணிட்டு வரேன்னு கம்பெனி இட்டு வந்தானே நீ. மொத்த பணத்தையும் பில்லு கட்டிட்டு நடையா நடந்து வீட்டுக்கு வந்தேன். பொல்லாத பணம். குஜராத்தி, பெங்காலி, அது இதுன்னு வெவ்வேறு ஸ்டேட் சாப்பாட்டை ஹோட்டலா போய் சாப்பிட்றமே, ஏன்? இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே. ஒரு பாட்டு, டான்ஸ், இல்ல ஒரு பாஷை, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அது நியாயம். அதை விட்டுட்டு அவங்க சாப்பாட்டை பத்தி மாத்திரம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா என்னடா கலாச்சாரம் அது? இப்ப அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். அருணாச்சல பிரதேஷ்ல ரொம்ப ஃபேமஸான சாப்பிட்ற ஐட்டத்தை பத்தி என் ஃப்ரெண்டு எனக்கு எழுதியிருக்கான். அதன் பேரு ராஜ்மா மக்கானே வெஜிடபிள் டாக்லா டோக்லா மக்கோனி மாக்ரோனி கஜூர் ஷாஜி துக்கடா. என்னடா இது? ஒரு 8 கடல் உருண்டை வாயில போட்டு பேசுற பேர் மாதிரி இருக்கு. அருணாச்சல பிரதேச பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரியணும்னா இத முதல்ல சாப்பிட்டு பார்க்கணும்னு பின்குறிப்பு எழுதியிருக்கானே. அது சென்னையில் எங்க கிடைக்கும்? எங்கேயும் கிடைக்காது. அப்போ இதை சாப்பிடுறதுக்காக அருணாச்சல பிரதேஷ் போக முடியுமா? தேவையில்லை. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து மீதாவை வீட்லயே பண்ண சொல்லுவோம். வீட்டுல 3 நாளா என்ன சாப்பாடு ஓடிட்டு இருக்கு தெரியுமில்ல? தெரியும். மிளகு ரசம், சுட்டப்பழம். அதுக்காக நாம ஆசைப்பட்டதை செய்ய மாட்டேன்னு மீரா சொல்ல மாட்டா. இத பாரு, ஏதோ ஒரு மரியாதைக்காக மீரா என்ன அடிக்காம விட்டு வச்சிருக்கா. அனாவசியமா இந்த அருணாச்சல பிரதேச ஐட்டத்துல என்ன இழுத்து விட்டுறாத. நான் கேட்க மாட்டேன். உங்களை யாரு கேட்க சொன்னது? நீங்க கேட்க சொன்னதா நான் கேட்டு போறேன். ஐயா, உயிர் போதியா, சாப்பிட ஏதாவது இருந்தா ஐயா. இந்த பிச்சைக்காரங்கிட்ட சொல்லி மீரா கிட்ட பேசி இந்த ஐட்டத்தை தயார் பண்ண சொன்னா என்ன? அப்படியே அடி விழுந்தா கூட அவனுக்கு தான் விழும். பிச்சைக்காரனுக்கு காசு போடாட்டாலும் பரவாயில்ல, அவனை காவு கொடுக்கணும்னு நினைக்கிற பாரு. அந்த கெட்ட எண்ணத்துக்கு நீ பிச்சை எடுக்கும் போது உன் குரல் எழுமாம போயிடும். ஆமா, பெரிய முனிவர் இதுல சாபம் கொடுத்துட்டு போறாரு. ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு டேஸ்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சு வச்சதே இந்த கிழம். மீரா கிட்ட நான் பேசிக்கிறேன். ஹலோ, யாரு? பத்மநாபனா? என்னடா, என்ன விஷயம் சொல்லு. என்னது? முசாஃபர் நகர்ல புது ஃபேமஸ் ஐட்டமா? என்ன பேரு? போக்சாய் ப்ரொக்கோலி ஜுசினியா? அடே டே டே டே, பேரே பிரமாதமா இருக்குடா. டேஸ்ட் ஒரு பக்கம் இனிக்கும், ஒரு பக்கம் காரமா இருக்கும், சைட்ல கசக்குமா? ஐயோ, கேட்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கே. உடனே அதை எப்படி தயார் பண்ணணும்னு குறிப்பு எனக்கு அனுப்பு. மறந்துடாத. அவன் ஃபோன் பண்ணி புது புது ஐட்டங்களா சாப்பிட்றதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இந்த கிழ என்னடான்னா மீரா செய்ய மாட்டா, மீரா பண்ண மாட்டான்னு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கு. போக்சாய் பிரகோலி அவனே அனுப்பட்டும். மீரா, மீரா, என்ன மீரா, ஏன் இப்படி பாத்திரத்தெல்லாம் தூக்கி எறியற? பிள்ளைங்கிறவ கிச்சன்லயே சாகணுமா? யார் சொன்னா? எங்க அப்பா தான். ஐயா சாமி, இங்க கொஞ்சம் வா. வயசாச்சே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மீரா உன் பொண்ணா இல்ல இந்த வீட்டு சமயக்காரியா? ஏய் சாரதாம்மா, நீங்க பக்கத்து வீட்டுல இருக்கீங்க, உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. இது அப்பா பொண்ணு விவகாரம். நீங்க தலையிடாதீங்க, மரியாதையா வெளியில போங்க. சாரதாம்மா என் ஃப்ரெண்டு, அவங்கள வெளியில போக சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. இனிமே எல்லாமே எனக்கு அவங்க தான். அதுக்காக நம்ம வீட்டு விஷயங்கள் எல்லாத்துலயும் அவங்க தலையிடுவாங்களா? அவங்க வீட்டு விஷயத்துல நான் தலையிடுறேனா? மூணாவது மனுஷங்க தலையிடுற மாதிரி எங்க வீட்டுல ஒண்ணு இல்ல. ஏன் உங்க வீட்டுக்காரரு பெட்ஷீட் தலகாணியோட நாகேஸ்வரா பார்க்ல படுத்துக்கிட்டு இருக்காரு, எத்தனை நாள் நான் பாத்திருக்கேன். ஏன்னு கேட்டேனா? மீரா, உங்க அப்பா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுறாரு. இத பாருங்க, இனிமே இவங்க இங்க இருக்கும்போது நீங்க இங்க இருக்க கூடாது. முதல்ல வெளியில போங்க. புதுசா ஒரு ஐட்டம் செஞ்சு கொடுன்னு கேட்டேன், அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? அது என்ன மீரா புது ஐட்டம்? ஏதோ அருணாச்சல பிரதேசத்துல கிடைக்கிற ஐட்டமா, அது பேரே என் வாயில நுழைய மாட்டேங்குது. அத செஞ்சு கொடுக்க சொல்லி என் உயிரை வாங்குறாரு. ஏன் வயசான காலத்துல ஒரு டம்ளர் பாலை குடிச்சா தூக்கம் வராதா? சேச்சே, சோறு திங்கிறதுக்காகவே உயிரோட வாழற மனுஷங்களை நினைச்சா பொத்துக்கிட்டு வருது. மீரா, நீ ஒண்ணு செய்யலையே. செய்யறது எப்படின்னு தெரியலையே. நீ ஒண்ணு செய்ய வேண்டாம், நான் சொல்ற மாதிரி கேளு. காலையில 2 இட்லி கொடு, மத்தியானம் காக்காய்க்கு போடுற சோத்தை கட் பண்ணிட்டு இவருக்கு போடு. சாயந்தரம் 7 மணி ஆச்சுன்னா 2 வாழைப்பழம், 1 டம்ளர் பாலை கொடுத்து கடையை மூடு. நீ என்ன இந்த வீட்டு சமையக்காரியா? கரெக்ட் அப்பா, இனிமே இதுதான் உங்களுக்கு சாப்பாடு. இப்படித்தான் பல பொம்பளைங்க சொந்த வீட்டுல அதிகாரம் பண்ண முடியாம பக்கத்து வீட்டுல வந்து அட்டகாசம் பண்றாங்க. இது ஒரு காம்ப்ளெக்ஸ். இருக்கட்டும், போராடியே மேல வந்தவன் இந்த ஐயாசாமி, இத அவளது லேசில விட்டுருவேனா? ஏன் வாசலோடயே நின்னுட்டீங்க? என்ன மீரா, 4 பேர் வந்து போற வாசல்ல பசுமாடு பார்க்கு பெஞ்சில படுத்துட்டு இருக்க மாதிரி உங்க தாத்தா அப்படி கடந்தாருன்னா சீதேவி எப்படி வீட்டு வாசல்ல அடி எடுத்து வைப்பா? என்ன பண்றது, வயசாயிடுச்சுல. இது ரொம்ப நல்லா இருக்கு. எங்க அப்பா கூட தான் 98 வயசு ஆகுது, இன்னமும் விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சாருன்னா ராத்திரி 11 மணிக்கு தான் தூங்குவாரு. உங்க அப்பா பாக்குறதுக்கு விவசாயம் இருந்தது, ஆனா இவரை எழுப்பி உட்கார வச்சா வெறுட்டு நம்மள பாத்துட்டு இருப்பாரு. ஏன் எழுந்து சும்மா இருக்கணும்? ஏதாவது வேலைக்கு போக வேண்டியது தானே. என்ன விளையாடுறீங்க? இந்த வயசுல இவருக்கு யாரு என்ன வேலை கொடுப்பாங்க? அவருக்கு ஏத்த வேலை ரெடியா இருக்கு. மாசானா 5000 ரூபாய் சம்பளம், போக்குவரத்து 30 ரூபா. அவரை வேலைக்கு அனுப்ப உனக்கு இஷ்டமா? பாவம். என்ன மீரா இப்படி பேசுற? இந்த காலத்துல குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் வேலைக்கு போனாதான் இபி பில்லு, மொபைல் பில்லுன்னு எல்லாமே கட்ட முடியும். மீரா, மீரா, ஏன் தயங்குற? நல்லா நடமாட முடியுது, கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா கேக்குது. அப்புறம் என்ன, வேலைக்கு அனுப்ப வேண்டியதானே? என்ன வேலை? சினிமா தியேட்டர்ல டிக்கெட் கிழிக்கிற வேலை. இவருக்குன்னு ஒரு நாற்காலி கொடுத்துருவாங்க, அதுல உட்காந்துக்கிட்டு டிக்கெட்டை கழிச்சு உள்ள அனுப்ப வேண்டியதுதான். பரவாயில்ல போல் இருக்க. இது இங்க உட்காந்து என்னத்தை கிழிக்குது? தியேட்டர்ல உட்காந்து டிக்கெட்டையாவது கிழிக்கட்டும். மீரா, தியேட்டர் ஓனர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவரு. மத்த நாள்ல 4 ஷோ, சனி ஞாயிறுல 5 ஷோ. என்ன சொல்ற? கேட்டு பாக்குறேன். எதுக்கு கேட்டு பாக்கணும்? எழுப்பி அனுப்பிடுவோம். பெருசு, பெருசு, எழுந்திருக்க பெருசு. மீரா, சாப்பாடு ரெடியாமா? பாத்தியா, இனிமே வேலைக்கு போனாதான் சாப்பாடு. வேலைக்கா? நான் எதுக்கு வேலைக்கு போனோம்? சும்மா இருக்காம வேலைக்கு போனா தப்பு இல்ல. சாரதாவுக்கு தெரிஞ்ச சினிமா தியேட்டர்ல டிக்கெட் கிழிக்கிற வேலை. பயப்படாதீங்க, இப்பெல்லாம் சினிமா தியேட்டருக்கு யாருமே படம் பார்க்க வரதில்ல. மொத்தமாவே ஒரு 10-20 டிக்கெட் தான் நீங்க கிழிக்க வேண்டி இருக்கும். உனக்கு வேற வேலையே கிடையாதா? மீரா சமைச்சு போட்டாள்னா நல்ல பக்கனே உட்கார்ந்து சாப்பிடுறீங்கல்ல, ஆளால போய் சம்பாதிச்சிட்டு வாங்க. பாவம் மீரா சொல்ல முடியாம தவிக்கிறா. மீரா, இந்த பொம்பளை பேச்ச கேட்டு நீ ரொம்ப கெட்டு போற. தப்புமா? என்ன தாத்தா நீங்க? சாரதா நல்லதுதானே சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க மேல எதுக்கு பழிய போடுறீங்க? அதானே நான் சொல்ற ஆள நாளைக்கு போய் பாருங்க, வேலை போட்டு தருவாங்க. ஷபா, மீரா, உங்க அப்பா ஐயாசாமியையும் எங்கேயாச்சும் தள்ளினாதான் எனக்கு பாரம் தீரும். அப்பா, ஆமா, உங்க வீட்டுல வேற யாராவது வெட்டியா இருக்காங்களா? நான் தான் இருக்கிறேன். வா.
ராமாயணத்துல வந்த கூனி செத்து போயிட்டான்னு நினைச்சேன். இல்ல, அவ நம்ம குடும்பத்துக்குள்ளதான் பூந்துருக்கா. வந்து கவனிக்கிறேன். நாசமா போ. கூறு கட்ட. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரதாவை கல்லால் அடிச்சிட்டு இருக்கேன். இந்த கொடூர வெறிக்கு என்ன காரணம்? நான் வீட்டுல சும்மா தின்னுட்டு உட்காந்துருக்கேனா? வேலைக்கு போங்கிறான். சினிமா தியேட்டர்ல டிக்கெட் கிழிக்கிற வேலையா? அப்ப நான் ஓசியில படம் பார்க்கலாம். இருங்க இருங்க. வர வர இந்த சாரதா நம்ம குடும்ப விஷயத்துல அனாவசியமா தலையிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை பண்றான். அவளுக்காக நானும் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். என்ன ஏற்பாடு? வந்து பாருங்க. பாத்தீங்களா? என்னது இது? ஒன்ன மாதிரி சரியா பாருங்க. சாரதாவோட உருவ பொம்மை. ஏண்டா, அந்த சாரதா நம்மள படாத பாடுபடுத்திட்டு இருக்கா, நீ அவளுக்கு செலவு வைக்க போறியா? புரியாம பேசாதீங்க. இது சாரதாவோட கொடும்பாவி. இது சாரதா வீட்டு வாசல்ல நிக்க வச்சு மண்ணெண்ணெயை கொட்டி பத்த வைக்க போறேன். டெய்லி இதே மாதிரி ஒண்ணா பத்த வைக்க போறேன். வெளியூர்ல இருந்து வண்டியா வைக்கோலுக்கு ஆர்டர் பண்ணிட்டேன். இதனால நமக்கு கிடைக்க போற நிகர லாபம் ஏன் ஆத்திரம் அடங்கும். நீ செய்யறதும் நான் செய்யறதும் கோழத்தனம். இருந்தாலும் வேற வழி தெரியலையே. இவ என்னவோ நம்ம வீட்டுல ஒத்தி மாதிரி வந்து உட்கார்ந்துகிட்டு நம்மளையே வேலை வாங்குறா. கண்ணில் பட்டா உட்கார விட மாட்டேங்கிறாளே. எத்தனை தடவை காப்பி கொடுப்பேன்? ஏன் எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டு? ஏன் துணியெல்லாம் உங்க அப்பா துவைச்சா ஆவாதா அப்படின்னு நம்மளை தொலைச்சு எடுக்கிறாளே. சரிடா, சாரதா எது சொன்னாலும் சரிங்கிற மாதிரி மீரா நடந்துக்கிறாளே, அது ஏன்னு தெரியலையே. நட்பு, அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா. ஏதோ மீராவை நாம தான் ஏமாத்தி வாழ்றோமா, இவ தான் வந்து காப்பாத்துறாளாம். ஐயா சாமி, அவங்க நட்பை நம்ம நாரடிக்கணும். அது ஒருத்தனால தான் முடியும். யார் அது? உங்களுக்கு சிதம்பரம் தெரியுமா? அருமையான ஊரு. நடராஜ சுவாமிகளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க தியேட்டர்ல டிக்கெட் வித்தா தப்பே இல்லை. ஏண்டா? நான் சொல்றது சிதம்பரம் ஒத்தர சூளையில உட்கார்ந்து சுட்ட செங்கலை 2 நிமிஷம் உத்து பார்த்தாருன்னா செங்கல் 2ஆ போயிடும். 30 வருஷமா விட்டு கொடுக்காம வாழ்ந்த கூட்டு குடும்பத்தை 5 நிமிஷத்துல பிரிச்சு ஆளுக்கு ஒரு மூலையா அனுப்பிச்சு வச்சுட்டான். ஒரு நாளாவது ஏதாவது ஒத்துமையா இருக்கிற 2 பேரை பிரிக்கலன்னா அவனுக்கு தூக்கமே வராது. ஒரு தடவை பிரிக்கிறதுக்கு யாருமே கிடைக்கலன்னு சொந்த பொண்டாட்டியும் 6 மாச கை குழந்தையும் பிரிச்சு வெவ்வேறு ஊருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு இவன் தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவ்வளவு ஏன்? ஐயா சாமி, காது இங்க இருக்கு. அவங்க பெரிய பணக்காரங்களாச்சே, பிக் பிசினஸ் பீப்புள். அதெல்லாம் பத்தி அவனுக்கு கவலை இல்லை. 2 பேர் ஒத்துமையா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஐயா சாமி, அப்போ மீராவையும் சாரதாவையும் பிரிக்கிறதுக்கு இவன் தான் சரியான ஆளு. அவனை நைஸா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சாரதாவோடையும் மீராவோடையும் தனித்தனியா பேச வச்சோம். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவுதான். சப்போஸ் அவன் போனப்புறம் சாரதாவும் மீராவும் திருப்பியும் ஒத்துமை ஆயிட்டா? சான்ஸே இல்ல. அவன் ஒரு ஆமை. 2 பேருக்குள்ள நடுப்புற புகுந்துட்டான். அவங்களுக்குள்ள ஜென்ம பகைதான். 1000ல் ஒருத்தன். சரி, இதுக்கு எவ்வளவு பணம் வாங்குவான்? பணமா? மூச். அவன் இது ஒரு சோசியல் சர்வீஸா செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவார்டோ ரிவார்டோ அவன் எதிர்பார்க்கறது இல்ல. ஐயா சாமி, நீ முதல்ல போய் அவனை கூட்டிட்டு வா. ஒரு 100 ரூபாய் கொடுங்க. அவன் தான் பணமே வாங்க மாட்டேன்னு சொன்னேடா. அவன் தான் வாங்க மாட்டான்னு சொன்னேன். நான் வாங்க மாட்டேன்னு சொன்னேனா? அவன் எங்கேயோ 1000 விளக்கு பக்கத்துல இருக்கான். ஆட்டோல போய் கூட்டிக்கிட்டு வர வேண்டாமா? ஏய் சிதம்பரம், என்ன வீட்டு வரவு செலவு கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கியா? இல்லை ஐயாச்சாமி, ஜனவரியில் 30 குடும்பத்தை பிரித்து வச்சேன். பிப்ரவரியில் 32 குடும்பத்தை பிரித்து வச்சேன்.
ஆனா மார்ச்ல 20 குடும்பத்தை தான் பிரிச்சு வச்சேன். இதுல எங்க தப்பு நடந்தது, எந்த ஏரியாவில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெரிய ஷேர் மார்க்கெட்டு இவர் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. முதல்ல இதை மூடி வை. என்ன சொல்லு. சிதம்பரம் 2 பேரை பிரிக்கணும். வெரி குட். மார்ச் அக்கவுண்ட்ல 21 ஆயிடும். நீ என்ன பேங்க்ல பணமா போடுற? சொல்றத கேளுடா. எனக்கும் மீராவோட தாத்தாவுக்கும் எங்க வீட்டுல இப்ப ஒரு பயங்கரமான பிரச்சனை. ஒரே மாதிரி படுவாய் திருப்தியா? சந்தோஷமா? ரைட், போயிட்டு வாப்பா. சிதம்பரம், என்னடா இது? அது ஒன்றும் இல்லை. புதுசாக கல்யாணம் ஆனவன் அவன் குடும்பத்தை பிரித்து வச்சேன். அதுக்காக கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போகிறான். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, நீ வந்த விஷயத்த சொல்லு. ஏய், என் பொண்ணு மீரா சாரதான்னு அவ ஃப்ரெண்டு பேச்சை கேட்டுக்கிட்டு என்னையும் அவ தாத்தாவையும் மதிக்கவே மாட்டேங்கிறா. அந்த சாரதா சொல்றதுதான் தெய்வ வாக்கு. ஆனா அவஸ்தைப்படுறது நாங்க. அதனால இந்த சாரதா மீரா நட்புல குறுக்க கோடாலிய போட்டு பிரிக்கணும். இது ரொம்ப சிம்பிள் மேட்டர் ஐயா சாமி. இதுக்கு போய் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க? இது ஜஸ்ட் ஓவர் போன். நான் செட்டில் பண்ணி தருவேன். வேண்டாம். வீட்டுக்கு வந்து நிதானமா அவங்க நட்பை பிரி. அவங்களுக்குள்ள அப்புறம் ஜென்ம பகைதான் இருக்கணும். என்னது இது? எல்லா கேஸும் ஒரே மாதிரி இருக்கு. இதுல வெரைட்டியே கிடைக்க மாட்டேங்குது. சரி, மீரா. யாருங்க நீங்க? என் பேரு சிதம்பரம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான நியூஸ் சொல்லிட்டு போறான்னு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. இல்ல, நீ உயிருக்குயிரா நம்பிக்கிட்டு இருக்கிய உன் ஃப்ரெண்டு சாரதா, அவ ஒரு மென்டல். என்ன பேசுறீங்க நீங்க? என் ஃப்ரெண்ட பத்தி என்கிட்ட சொல்றதுக்கு என் வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்களா? முதல்ல வெளியில போங்க. வெளியில. சாரதாவுடைய அண்ணா நான் அப்படின்னு சொன்னா உன்னால் நம்ப முடியுதா? நிஜமாவா? என்னாலேயே நம்ப முடியல. அப்புறம் நீ எப்படி நம்புவ? அவ மொட்டை மாடியிலேருந்து எட்டி பார்க்கும்போது தலை குப்புற கீழே விழுந்து மென்டல் ஆயிட்டா. 10 வருஷமா அவங்க எனக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க. நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அப்ப அவ பேரு தாட்சாயினி. மென்டல் ஆனதுக்கு பிறகு பேரை மாத்திக்கிட்டா. சரிங்க, அவங்க பழைய கதையெல்லாம் எனக்கு எதுக்கு? இப்ப சாரதாவா அவங்க என்கிட்ட நல்ல விதமா தானே இருக்காங்க. அங்கதான் நீ தப்பு பண்ற. நல்ல விதமா பழகிட்டு இருப்பா. டக்குன்னு ஒரு நாள் வீட்டை பத்த வச்சுட்டு ஓடி போயிடுவா. ஐயோ, சாரதாவா மாறின இந்த 10 வருஷத்துல 4 குடும்பத்தை பத்த வச்சு காலி பண்ணிட்டு ஓடி போயிட்டா. இப்ப இங்க இருக்கான்னு கேள்விப்பட்டேன். வேண்டாம் மீரா, விரட்டி விட்டுரு. நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? நீ சேது படம் பாத்தியா? பாத்திருக்கேன். அதுல விக்ரம் தப்பிச்சு ஓடும் பொழுது ரைட் சைடுல தலையை சொரிஞ்சுக்கிட்டு ஒரு பொம்பளை மென்டல் கேரக்டர் பாத்திருக்கியா? ஞாபகம் இல்ல. அது சாரதா தான். சந்தேகம் இருந்தா சேது படம் டிவிடி வாங்கி போட்டு பாரு. என்னங்க இது? அவங்க அறிவாளி மாதிரி பேசுறாங்க, புத்திசாலி மாதிரி நடந்துக்கிறாங்க. எனக்கு நல்ல நல்ல ஐடியா எல்லாம் சொல்றாங்களே. அவங்க எப்படி? தோட்டம் செடி கொடின்னு வீடு ரொம்ப அழகா தான் இருக்கு. கொழுந்து விட்டு எரியணுமான்னு பாத்துக்குங்க. நான் மறுபடியும் வரேன். பத்த வச்சிருக்கேன், ஒர்க் அவுட் ஆகும். என்ன மீரா, எங்கேயோ வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல. ஆமா, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? திருவேற்காடு போயிருந்தேன். திடீர்னு ஞாபகம் வந்தது. வீட்டுல வாத்தி போட்டி ஒண்ணு கூட இல்ல. அதான் ஒரு டஜன் வாங்கிட்டு வந்துட்டேன். அவசரம்னா ஓட வேண்டாம் பாரு. எது அவசரம்னா ஓட வேண்டாமா? ஐயோ, முதல்ல கையில இருக்கிற தீப்பெட்டியை புடிங்க ஒளிச்சு வைக்கணும். நில்லுங்க நில்லுங்க. ஐயோ, நான் சொல்லும்போது நம்பலையே, இப்ப என்ன சொல்றீங்க? கரெக்ட்டுங்க. அவங்க மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வரட்டுமா, கேஸ் இந்த மாசத்துக்கு 10மான்னு பத்த வைக்கிற ஐட்டமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எதேச்சியா ஏதோ சிதம்பரம் என் கண்ணுல பட்டான். இந்த ஃபயர் மேட்டர் மென்டல் மேட்டர் தெரிஞ்சது. இல்லைன்னா வீடு போயிருக்குமே. இப்ப சாரதா எங்கம்மா? பூஜைக்கு கற்பூரம் வாங்கணும்னு கடைக்கு போயிருக்காங்க. அவ வரட்டும், நான் பேசிக்கிறேன். நீங்க எல்லாம் உள்ள போங்க. இத பாருங்க, அந்த சாரதாவை நீங்க தான் எப்படியாவது வெளியில அனுப்பணும். நான் பாத்துக்கிறேன், நீங்க உள்ள போங்கம்மா. சாரதா,
பாவி நீயா? நீதான் சாரதாவா? நான் உன்னை போறேன். தான் தேடிட்டு இருக்கேன். உன்னை விட மாட்டேன். ஐயோ, அடிக்காத. என் புருஷனை விட்டு என்கிட்ட பிரிச்சுட்டல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சுத்தி சுத்தி அடிக்கிறேன் பாரு. கொல்றேன் பாரு. கொன்னுடுறேன் பாரு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கொன்னுடுறேன். அடிக்காத. என் ஐயோ, புருஷனை விட்டுரு. பிடிச்சிட்டியேடா. ஏம்மா பண்ண ஆண்டவாயா, ஆண்டவாயா. நிறுத்து, எதுக்காக சிதம்பரத்தை அடிக்கிற? அடிக்காத. இந்த படுபாவி பண்ண வேலைக்கு இவர் கொல்ல விட்டதே தப்பு. என்ன சொல்றீங்க? நானும் என் வீட்டுக்காரரும் ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருந்தோம். இவன் பக்கத்து வீட்டுல குடியிருந்தா. நாங்க நல்லபடியா வாழறது இவன் கெடுக்க பொறுக்கல. நான் மொட்டை மாடியில இருந்து எட்டி பார்க்கும் போது தவறி கீழே விழுந்து மென்டல் ஆயிட்டேன்னு என் புருஷன் கிட்ட பொய்ய சொல்லி எங்களை பிரிச்சுட்டான் படுபாவி. கடப்பாரவாயா, ஆண்டவாயா. இனிமே மத்த குடும்பத்தை இப்படி கல்யாணம் பண்ணி பீட்டியா? முதல்ல அவர் நம்பல. சேது படத்துல சைடுல நின்ன பொம்பளை மென்டல் கேரக்டர் இவதான் வீட்டை பத்த வச்சுட்டான்னு திரும்ப திரும்ப போய் சொல்லி அவரை நம்ப வச்சுட்டான் படுபாவி. ஐயோ, இதே தான் என்கிட்டயும் சொன்னாரு. அதனாலதான் என் வீட்டுக்காரர் நாகேஸ்வரா பார்க்ல தங்குறாரு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஒத்துமையா இருக்கிற ஒன்னையும் சாரதாவையும் பிரிக்கணும்னு இந்த வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்ததே இந்த ஐயா சாமி தான். இல்லம்மா, எனக்கு இந்த ஐடியாவை கொடுத்ததே தாத்தா தான். என்ன சுத்தி இவ்வளவு வேலை நடந்திருக்கா? எங்க 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 அந்த கம்பு? நான் கிளம்புறேன் மீரா. இல்ல மீரா, இல்ல நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். உள்ள வரலன்னு நான் சரி வராது. வாங்கல வாங்க. ஒண்ணு கேளு. போயிடா வாங்க. அட வாங்க. பாத்தீங்களா, ஒத்துமையா இருக்கிறவங்கள பார்த்தாலே சில பேருக்கு கண்ணு உறுத்துங்க. எப்படியாவது அவங்கள பிரிச்சிடணும்னு பெருமுயற்சி பண்ணுவாங்க. இதனால அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னு யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க. இத ஒரு சாடிஸ்டிக் பிளஷர்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி கேரக்டருங்க கிட்ட நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன நான் சொல்றது சரியா? Savage Mira.